வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் ஒரு கேக் மாதிரி பட் அப்பம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அளவில் சொல்லணும்னா நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 3/4 கப் இந்த கோதுமை மாவு இதில் 1 எடுத்துட்டேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த தேங்காய் பால்லே நல்லா கரையட்டும். சீக்கிரம் கரையணும்னு நீங்கள் அடுப்பில் எதுவும் வச்சிடாதீங்க. தேங்காய் பால் இருக்கிறதுனால திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது பொறுமையாக இப்படியே கரையட்டும். அதனால தான் நல்லா பொடி பண்ணி வெல்லத்தை இதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி அதையும் கரைச்சிக்கிறேன். பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காவை தேங்காவை அரைக்கிறீங்க இல்லையா, அப்போயே போட்டு அரைச்சி வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையால் கூட கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது கட்டி வராது. இப்படியே நம்ம சரி பண்ணி கலந்துக்கலாம். வடிகட்ட வேண்டியதில்லை அப்படின்னா அப்படியே கொட்டிடலாம். வெல்லத்தில் எப்படியும் தூசி மண் இருக்கும் இல்லையா, அதனால தான். ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான இதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து இந்த பால் பத்தாமல் இருந்தது அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்து மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டுலேயும் குத்திக்கலாம், அல்லது இட்லி தட்டில் சின்ன சின்ன கப்பு வச்சு அதுலேயும் நீங்கள் விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து நெய் தடவின்னு இருக்கேன். இதை நான் வந்து இதில் குத்திக்கிறேன். இந்த தட்டு ஃபுல்லாக குத்த வேண்டாம். எதில் எடுத்துட்டாலுமே ஒரு பாதி அளவுக்கு குத்திடுங்க. இது மீதி இடம் இருக்கட்டும். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு கப்பில் நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நம்ம அது வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு குத்திக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்காக எடுத்து சூப்பராக அதை நான் எடுத்துக்கிறேன். மீதி இருந்த மாவை நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன் கப்பில். குழந்தைகளுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து கொடுக்கலாம், சௌகரியமாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆயில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக டாக்டர் சொல்லியிருப்பாருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மிக்சிங் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கார்த்திகை எப்போ பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய மிக்சிங் தான் இது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கார்த்திகை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு குழந்தைகளுக்கு இப்போ வெளியில் வாங்குகிற கேக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கலை, அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்வீட் தானே, இது உடம்புக்கும் நல்லது செய்யக்கூடியது தான். கோதுமை, அரிசி, நெய் ப்ளஸ் முந்திரி திராட்சை. நீங்கள் வேறு நட்ஸ் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக சோடா மாவு கலந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நம்ம பிஞ்ச் அளவு தான் கலந்துட்டுருக்கோம், அதுவுமே தேவையில்லைன்னு நினச்சேன்.
நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளஃபியாக வரும். பார்க்குறதுக்கு அதுங்களுக்கு கேக் மாதிரியே தெரியும். இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஆஃப் பண்ணிக்கலாம். கப்லேருந்து ஈஸியாக அடம் பிடிக்காமல் சமத்தா வெளியில் வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து ஆயில் வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்பத்துக்கு பதிலாக கார்த்திகை டைமில் நம்ம இட்லி தட்டில் இந்த மாதிரி குத்திக்கலாம். வேக வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு வேலை முடியணும் அப்படின்னா ஒரு பிளேட் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பீஸாக குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும்.